வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிரடியான போராட்டம், அதிரடியான துக்கம், துயரம் எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போக மாட்டேங்குது. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் மல்லியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு மல்லி கூட போராட்டத்தில் ஈடுபட்டா மல்லியை ஒரு பக்கம் ஜெயிலில் தள்ள பார்க்குறாங்க. அதே சமயத்தில் மல்லியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டா நம்மளும் ஒரு பக்கம் எதனா பண்ணணும்னு பார்க்குறேன். என் பொண்ணு எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரியல. கடவுளே நீ தான் என் பொண்ணை எப்படியான காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலையும் துக்கத்திலையும் ஒரு பக்கம் நம்ம விஜய் கதறி தேம்பி அழுதுன்னு இருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது விஜய்க்கு இந்த சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும். நம்ம விஜய் எல்லாமே நல்லதாக தான் நினைக்கிறார். ஆனால் அந்த தீபிகர்களே கேடு கெட்டவ அவளோட சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. விஜய் எவ்வளவோ படித்து சொன்னார் வேணாம் மல்லின்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லி கேட்கல. மல்லி தான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது போல் எதுவுமே இல்லைங்க. மல்லி இருந்துன்னு தான் பொண்ணு எல்லா குழந்தைகளை போலையும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸோட ஆசை. தான் பெக்கலனாலும் அவள் என் புள்ள தான், என் புள்ள எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். அவள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் லாஸ்ட் ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த ஒரு மூமெண்ட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டா வாழ்க்கையில் அவள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் வாழ்க்கையில் அவள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். அதுக்கான உறுதுணை நான் கண்டிப்பாக இருப்பேன். ஜெயிக்க முடியுதோ இல்லையோ அவளோட முயற்சி கண்டிப்பாக அதில் இருக்கணும். நான் முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நமக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் இதுக்கு நடுவில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா அவன் நான் உன்னோட பொண்ணு, அவள் என்னோட பொண்ணு, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீ செய்யணும், உன்னை யார் என்னை கேட்காம இந்த மாதிரி வேலையை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஆவேசத்தோட கேட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் எதுவும் தெரிஞ்சு அறிஞ்சும் புரிஞ்சும் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீ பண்ணது தப்புனா தப்பு தான். இந்த தப்பை நான் என்னைக்கு தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிருந்தே அது போல் எல்லாமே நடந்துன்னு இருக்கு பார்த்தியா. நீ தப்பு பண்ணுருவேன், ஆனால் அந்த தப்பை நான் தட்டி கேட்கக்கூடாது. இதுதானே உன்னோட கருத்து. இந்த மாதிரி என்றைக்குமே நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஆவேசத்தோட பேசினிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக போகுது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோகத்திலேயே வேதனையிலேயே போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், இவங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங் எல்லாமே ஒரு பக்கம் செட் ஆகுமா ஆவாதான், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கே கிடைக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு தீபக் கிட்ட பேசின பாரு தீபக், என்னால் சத்தியமாக என்னோட பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது. நீ எப்படியாவது பேசி தீபா கிட்ட எங்கே என் பொண்ணு இருக்கா, எங்கே கட்டேன்னு போய் வச்சுன்னு இருக்கா மட்டும் எனக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அது மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தீபக் வந்து ஆறுதல் சொல்லணும் இருக்காரு நம்ம விஜய்க்கு. விஜய் ஆனால் அது ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. விஜயோட ஒரே ஒரு கருத்து தான், எனக்கு என்னோட பொண்ணு வேணும். என்னோட பொண்ணு இல்லை அதுக்கு செகண்ட் என்னென்ன நடக்கும் ஏது எது நடக்குன்னு நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொலவெறிக்கடா போயிடுவேன், அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அதாவது கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு தீபிகா கிட்ட பேசுகிறாங்க. பாரு தீபிகா, உனக்கு மல்லி வேணும், மல்லியை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னோட பொண்ணு வெண்பா, அவளை பேத்தி வெண்பா, அவளுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு வார்னிங் இப்போயே நான் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறேன். நீ மிரட்டாமல் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ சொல்கிறதுக்கோசம் நான் பயப்பட முடியாது, பயத்துக்கே நான் பயத்தை காட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்கேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக்க போது இவங்க சொன்னால் அதெல்லாம் நம்ம நம்பிடணுமா? என்னடா அது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கேரண்டி இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும், ஒரு பக்கம் தலையாட்டு பொம்மையாட்ட என்னடா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக பேசிடுறாங்க. உடனே பார்க்குறேன் தீபிகா வந்து ஒரு பக்கம் என்ன கதிரேசா பயம் விட்டு போச்சா, நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி அடித்து ஓட விட்டு போயிட்டு வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசினிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு ஏற்ற மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே நமக்கு ஆதரவு இல்லாமையும் நடக்கும். அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கணும். அதுபோல் இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான், உன்னை சும்மா விடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் எல்லாம் பேசினிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது தீபா இருக்காங்களா, அவங்க இருந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட்டம் பண்ணு இருக்காங்க. அவங்க போலீஸ் அதிகாரிகிட்டே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் போயிட்டு வாழ்க்கையும் ஒரு பக்கம் வெறுப்புலையும் கடுப்புலையும் போயின்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம
விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு மல்லிகிட்ட பேசுறது பார் மல்லி நான் பேசுறது எல்லாமே தப்பு தான், நான் எதுவும் அறிஞ்சும் புரிஞ்சும் தெரிஞ்சும் பேசலை, எல்லாமே ஒரு சோகத்திலே வேதனையில் தான் பேசிட்டேன், நான் எதுவும் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை புரியுற மாதிரியும் எடுத்து சொல்லிட்டேன், புரியாத மாதிரியும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன காரணம் என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காங்க. இது ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை, ஒரு பக்கம் ஏற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். நிறைய பிரச்சனை சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்து தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு மேலே இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தது புதுசா இல்லை தினுசா எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு சகஜந்தாங்க. எல்லாரையும் ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா, என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல பாருங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம். முந்த நம்பருக்கு தருக. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் இந்த வீடியோ இத்துடன் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.